குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வழக்கமான ரயில்கள் மற்றும் அறிவிக்கப்பட்ட 15 சிறப்பு ரயில்களில் விற்று தீர்ந்திருக்கின்றது ரயில் டிக்கெட். தற்போது தட்கல் டிக்கெட் புக்கிங் செய்ய லட்சக்கணக்கான பயணிகள் காத்திருக்கும் நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. தீபாவளி பண்டிகை நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழல்ல ஐஆர்சிடிசி இணையதளத்தின் மூலமாக 60 நாட்களுக்கு முன்னதாகவே பயண தேதிக்கு, அதாவது தீபாவளி பண்டிகைக்கு சொந்த ஊர் செல்வதற்கு மக்கள் திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் 60 நாட்களுக்கு முன்னதாகவே வழக்கமான ரயில் டிக்கெட்டுகள் அனைத்தும் முழுமையாக விற்று தீர்ந்து விட்டது. இந்த நிலையில தான் கூடுதலாக 15 சிறப்பு ரயில்கள் என்பது தெற்கு ரயில்வின் தரப்புல அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த 15 சிறப்பு ரயில்களுக்கான டிக்கெட் முன்பதிவும் சில தினங்களுக்கு முன்பு தொடங்கிய சில மணி நேரங்களிலேயே முழுமையாக விற்று தீர்ந்து விட்ட ஒரு சூழல்ல பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு தற்போது கூடுதலாக சிறப்பு ரயில்கள் ஏதேனும் அறிவிக்கப்படுமா என்பது குறித்தும், தொடர்ந்து இந்த தட்கல் டிக்கெட் முன்பதிவை பெற்று எப்படியாவது தட்கல் டிக்கெட்டுகள் மூலமாக சொந்த ஊர் செல்வதற்கு பொதுமக்கள் தயாராகி வருகிறார்கள். அந்த வகையில தீபாவளி பண்டிகையொட்டி சென்னையிலிருந்து தென் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்வதற்கு திட்டமிட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்கள்ல தங்களுடைய பயணத்தை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. லட்சக்கணக்கானோர் அதற்காக தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்காக தயாராகி இருக்கக்கூடிய நிலையில தட்கல் டிக்கெட் முன்பதிவுல ஏற்படக்கூடிய அந்த தொழில்நுட்ப கோளாறுகளை தடுக்க ஐஆர்சிடிசி இணையதளத்துடைய செயல்பாட்டை அதிகரிப்பதற்கு ரயில்வே துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. குறிப்பா ஆதார் இணைக்கப்பட்ட பயனாளர்களுக்கு தட்கல் டிக்கெட் முன்பதிவுல முன்னுரிமை அளித்து தீபாவளி பண்டிகைக்கு சொந்த ஊர் செல்வதற்கு திட்டமிட்ட பயணிகள் நேரடியாக பயன்பெறக்கூடிய வகையில துறை சார்ந்த நடவடிக்கையை ரயில்வே நிர்வாகம் எடுத்திருக்கிறது. மேலும் இடைத்தரகர்கள், ஏஜென்ட்டுகள் முறைகேடாக டிக்கெட் விற்பனை செய்வதையும் தடுப்பதற்கு தொடர்ந்து அதற்கான புகார் எண்களும் அறிவிக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கையும் ரயில்வே துறையின் தரப்பில் எடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து திருநெல்வேலி, நாகர்கோவில், தூத்துக்குடி, செங்கோட்டை, கோவை, பெங்களூரு, திருவனந்தபுரம், கொல்லம் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு 15 சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருந்தன. பெரும்பாலான ரயில்கள்ல டிக்கெட்டுகள் முழுமையாக விற்று தீர்ந்ததால கூடுதலாக 5 சிறப்பு ரயில்களை இயக்குவது குறித்தும் தெற்கு ரயில்வே பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் பொதுமக்கள் இறுதி நேரத்தை சொந்த ஊர் செல்வதற்கு வசதியாகவும், ரஷ் இல்லாம செல்வதற்கு வசதியாகவும் முன்பதிவு இல்லாத ரயில்களை இயக்குவதற்கும் தெற்கு ரயில்வே திட்டமிட்டிருக்கிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது ரயில்வே உடைய ஒப்புதலை பெற்று ஓரிரு தினங்கள்ல வெளியாகும் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எனவே தமிழகத்தை பொறுத்த மட்டில் கூடுதலாக தெற்கு ரயில்வேல தீபாவளி பண்டிகைக்காக 5 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு என்பது அதிகரித்திருக்கிறது. அது மட்டுமல்லாம தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்பவர்களுக்கு இணையதளத்துல தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுவதை தடுப்பதற்கும், தானியங்கி ஏஐ செயலி மூலமாக முறைகேடு நடைபெறுவதை தடுப்பதற்கும், தொடர்ந்து அந்த முன்பதிவுகளை தடுப்பதற்கும் தேவையான நடவடிக்கையும் ரயில்வே தரப்புல எடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.